அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் ராஜ்மோகன். ஐபிஎல் என்பது வெறும் விளையாட்டு இல்லைங்க, பல்லாயிரம் கோடி பணம் கொட்டும் பிசினஸ். 2 நாள் நடந்த ஏலத்தில் சமீபத்தில் வெறும் 13 வயசு பையன் வைபவ், எவ்வளோ வெறும் 13 வயசு பையன் கூட சொல்ல முடியாது, குழந்தை 13 வயசு வைபவ ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 1,10,00,000 ரூபாய் காசு கொடுத்து ஏலத்தில் எடுத்திருக்கிறாங்க. வெறும் 13 வயசு பையன் ஓவர் நைட்ல இன்னைக்கு அவன் கோடீஸ்வரன் ஆயிட்டான். இன்னொரு பக்கம் சச்சின் டெண்டுல்கரினுடைய பையன் அர்ஜுன் டெண்டுல்கர் ஏலத்தில் விடப்பட்ட போது யாருமே ஏலத்தில் கேட்கல, ஆல்மோஸ்ட் அன்சோல்டு பிளேயர்ன்ற நிலைமைக்கு வந்து பின்பு மும்பை இந்தியன்ஸே பேஸ் பிரைஸ்ல 30 லட்சத்துல நம்ம எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். சச்சினுடைய பையனா இருந்தாலும் ஏலத்தில் எடுக்க மாட்டோம், ஆனா 13 வயசு குழந்தையா இருந்தாலும் திறமை இருந்தால் எடுத்துக்கொள்வோம்ன்ற இந்த சூழல் வந்திருக்குல்ல, இதையெல்லாம் மாற்றியது, இப்படி ஒரு கிரிக்கெட்டை வந்து ஜனரஞ்சகம் ஆக்கியது, ஜனநாயகம் ஆக்கியது, பணநாயகம் ஆக்கியது, எல்லாமே ஆக்கியது இந்த ஐபிஎல் தாங்க. இந்தியன் பிரீமியர் லீக் என்பது இந்தியன் பைசா லீக்னு சொல்ற அளவிற்கு பல்லாயிரம் கோடி பணம், மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஒவ்வொரு வருஷமும் பம்பின் ஆகுது. இது எப்படி உருவாகுச்சு? லலித் மோடி என்ற ஒரு மனிதர் உருவாக்குனாரா? இல்லைங்க, அதுக்கு முன்னாடியே, ரொம்ப வருஷம் முன்னாடியே 2 பேருடைய ஈகோ ஃபைட்னால, நீ பெரியாளா நான் பெரியாளான்னு 2 பேர் சண்டை போட்டதால விளைந்த ஒரு விளையாட்டு தான் இந்த ஐபிஎல். என்ன ஆச்சரியமா இருக்கா? அந்த காலத்துல இந்த ஜி நெட்வொர்க் டிவிஸ்லாம் இருக்கு பாருங்க, இந்த ஜி நெட்வொர்க் சேனல்ஸினுடைய தலைவராக இருந்த மிஸ்டர் சுபாஷ் சந்திரா என்பவருக்கு ஒரு கனவு இருந்தது. அது என்னன்னா, திரும்ப திரும்ப டிடி ஸ்போர்ட்ஸ்ல மட்டுமே தான் கிரிக்கெட் மேட்ச் நடத்துறதெல்லாம் காட்டுறாங்க, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம சேனல்ல ஒரு கற்பனை அவருக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. அந்த காலகட்டத்தில் இந்திய கிரிக்கெட் அமைப்பினுடைய தலைவராக ஜெக்மோகன் டால்மியா இருந்தார். டால்மியா அவர்களுக்கும் சுபாஷ் சந்திரா அவர்களுக்கும் 7ஆம் பொருத்தம் பொருந்தவே இல்லை. எவ்வளவு முயற்சி பண்ணி கேட்டாலும் ஜி நெட்வொர்க்குக்கு இந்த கிரிக்கெட் போட்டிகளை ஒளிபரப்பும் உரிமையை அவர் தரவே இல்லை. வேற ஆளை போட்டு ஏலத்தில் போய் கேட்டாலும் இல்ல உங்களுக்கு அனுபவம் பத்தாதுன்னு நிராகரிச்சுக்கிட்டே இருந்தாரு. அப்படி 2 பேர் ஈகோ சண்டையில் ஆரம்பித்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஐபிஎல்ன்ற ஒரு விஷயம் உருவாகி இருக்கே. இது பார்க்காத பிரச்சனை கிடையாது. அன்சர்டனிட்டியை அதிகமாக பார்த்தது ஐபிஎல் தான் இந்திய வரலாற்றிலேயே. ஆனா எப்ப எது நடக்கும், நின்றுமா, கேமே அழிஞ்சிருமா, லலித் மோடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் மேல வந்து பிரச்சனை வந்துருச்சு, மேட்ச் பிக்சிங் இருக்கா, ஏலமே பிக்சிங்கா, 1000 பிரச்சனை சொன்னாலும் கம்பீரமா போயிட்டு இருக்கே இந்த ஐபிஎல். இது நேற்று எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி 13 வயசு பையனை ஏலத்தில் எடுத்தாங்க, நாளைக்கு என்னவாலாம் மாறும், இதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். உள்ளதுள்ளபடி தெல்ல தெளிவாய். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட். அதற்கு முன்பு கிரிக்கெட் எப்படி ரொம்ப அன்சர்டைனா நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னே தெரியாம இருக்கோ, அதே மாதிரி தாங்க நம்முடைய வாழ்க்கையும். இந்த கிரிக்கெட் மாதிரியே தாங்க ரியல் லைஃபும் அன்சர்டனிட்டியோடைய உச்சம். ஒரு கிரிக்கெட்டருக்கு நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு தெரியாது, பட் ப்ரீ பிளான்டா இருப்பாரு. நம்ம ரியல் லைஃப்ல நமக்கு அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாது, பட் நம்ம ப்ரீ பிளான்டா இருக்கணும். நம்ம காலத்துக்கு பிறகும் நம்ம ஃபேமிலிக்கு ஒரு பினான்சியல் ஃபியூச்சரை உறுதிப்படுத்துவதற்கு நம்ம என்ன பண்ணோம், ஒண்ணு பண்ணோம். அதன் பெயர் தான் அடிக்கடி சுட்டி காட்டுற மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ். இந்த ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துட்டா போதும், நம்ம காலத்துக்கு பிறகு நம்ம ஃபேமிலியுடைய பினான்சியல் நீட்ஸ் பாதுகாக்கப்படும், அவர்களின் கனவு தடையில்லாமல் செயல்படுத்தப்படும். அதுவும் ஏர்லி பேர்டா நீங்க குறைந்த வயது இருக்கும் போதே, இளைஞனாக இருக்கும் போதே இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா பிரீமியம் உங்களுக்கு குறையும், வயது ஆக பிரீமியம் ஏறும். மாசம் வெறும் 600 இருந்து 700 ரூபீஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணா போதும், அப் டு 2 கோடி ரூபாய் வரைக்குமான கவரேஜ் நம்முடைய குடும்பத்திற்கு கிடைக்குங்க. உடனே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பின்ட் கமெண்ட்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க. உங்க டீடைல்ஸ்லாம் அதுல ஃபில் பண்ணுங்க. 51+ இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஸ் உடைய அந்த பாலிசிஸ்லாம் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்பவுமே 24/7 கிளைம் அசிஸ்டன்ஸும் இருக்கு. டெடிகேட்டட் மேனேஜர் ஒருத்தர் உங்களுக்காக தராங்க. அது மட்டும் கிடையாது, அப் டு 10% வரைக்கும் உங்களுக்கான டிஸ்கவுண்ட்டும் காத்திருக்குங்க. உடனே இதை செயல்படுத்துங்க. இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துருங்க. ஏற்கனவே எடுத்தவங்களுக்கு சபாஷ், இப்பதான் உங்க வாழ்க்கையுடைய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுடைய பிரஷர் கொஞ்சம் குறையுங்க. இப்ப வாங்க நம்மளுடைய வீடியோக்குள்ள டாபிக்குள்ள இன்னும் டீப் டைவ் பண்ணலாம். இந்த ஐபிஎல் இவ்வளவு அன்சர்டனிட்டியை தாண்டி எப்படி ஜெயிச்சது, எங்க தொடங்குச்சு, எங்க இருக்கு, என்ன ஆக போகுதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். எஸ், நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல சுபாஷ் சந்திரா என்ற ஜி சேனலினுடைய அதிபருக்கு தன்னுடைய சேனல்ல ஸ்போர்ட்ஸ் லைவ் பண்ணணும்னு பெரிய ஆசை. ஒவ்வொரு வருஷமும் அதற்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருந்தது அன்றைய கிரிக்கெட் தலைவராக இருந்த ஜெக்மோகன் டால்மியா.
பொறுத்து பொறுத்து பார்த்த சுபாஷ் சந்திரா என்ன பண்றாரு, வேற வேற பினாமி நிறுவனங்கள் பேர்ல அப்ளை பண்றாரு, மற்ற வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் கூட்டு சேர்த்து அப்ளை பண்றாரு, ஏலத்துல ஜெயிக்கிறாரு. ஏலத்துல ஜெயிச்ச பிறகு கூட்டணி வைத்து வந்தது சுபாஷ் சந்திரான்னு தெரிந்த பிறகு ஜக்மோகன் டால்மியா மறுபடியும் ஆட்டத்தை கலைச்சு விடுறாரு. யாரை கூட்டு சேர்த்து வந்தாங்களோ அவங்க சுபாஷ் சந்திராவை கழட்டி விட்டுட்டு அவங்களே தனியா ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு போயிட்டாங்க. இதற்கு நடுவுல தான் ஐசிஎல் என்ற ஒரு போட்டி நடந்ததுங்க. இந்த ஐசிஎல் போட்டியை இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மைதானங்கள், வீரர்களை வைத்து நடத்துறது முடிவாச்சு. இன்ஃபேக்ட் அதை கவர்னன்ஸ் பண்றதுக்கு, நிர்வாகம் செய்வதற்கு ஒரு டீம் போட்டாங்க. அந்த கமிட்டியில் இந்திய கிரிக்கெட்டினுடைய ஜாம்பவானாக எப்போதும் இந்தியாவினுடைய முதல் உலகக்கோப்பை வென்றது யாருன்னு இப்போ கூட பரீட்சையில் கேட்டால் குட்டி குழந்தை கூட சொல்லும், கபில் தேவ் அவர்கள் அந்த டீமுக்குள்ளார கொண்டு வந்தாங்க. ஸோ ஒரு பக்கம் கபில் தேவ், இன்னொரு பக்கம் சுபாஷ் சந்திரா, இன்னும் பக்கம் நிறைய நாடறிந்த நல்ல கிரிக்கெட் பிளேயர்ஸ் முகங்கள்லாம் கொண்டு ஐசிஎல் போட்டி ஆரம்பிச்சாங்க. இத்தனை உள்நாட்டு பிளேயர் தான் இருக்கணும், இத்தனை வெளிநாட்டு பிளேயர் தான் இருக்கணும்னு நிறைய விஷயங்கள்லாம் உள்ள கொண்டு வந்தாங்க. ஆனால் இதை பார்க்க பார்க்க பிசிசிஐக்கு வயிறு எரிஞ்சது. என்னப்பா, நாம இந்தியாவில் ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கோம், நமக்கு போட்டியா வேணுங்கன்னா ஐசிஎல்னு உருவாக்குறதுன்னு பிசிசிஐ பல குடைச்சல் கொடுத்தாங்க. யாராச்சும் போய் ஐசிஎல் விளையாண்டிங்கன்னா இந்தியன் டீம்லாம் அவங்களுக்கு இடம் கிடையாதுன்னாங்க. இப்போ பிசிசிஐங்கிறது ஒன்றும் அரசாங்கம் கிடையாது, அது ஒரு தனியார் அமைப்பு தான். இதற்கு போட்டியா ஐசிஎல்ங்கிறது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வெளிநாட்டு பிளேயர் யாராவது போய் அவங்க ஐசிஎல் விளையாண்டா அந்த நாடு கூட விளையாட மாட்டோம். இப்போ ஜிம்பாபே பிளேயர் ஒருத்தர் போய் ஐசிஎல் விளையாண்டாரு, இனி ஜிம்பாபே கூட இந்தியன் டீம் விளையாடவே விளையாடு, இப்படியெல்லாம் அச்சுறுத்தினாங்க, பயமுறுத்தினாங்க. ஆனால் மக்கள் ஐசிஎல்லை ரசிக்க ஆரம்பிச்சாங்க, அதிக சம்பளம் கிடைச்சது, நிறைய விளம்பரங்கள் வந்தது. சொல்லப்போன விதை ஐசிஎல் போட்டது, கபில் தேவ் போட்டது. ஆனால் நாளாக நாளாக இந்த பிசிசிஐனுடைய கிடுக்குப்பிடி தாங்க முடியாமல் ஐசிஎல் அப்படியே தத்தளிச்சது. இந்த நேரத்தில் தான் முக்கியமான கேரக்டருடைய என்ட்ரி. அவர் தான் லலித் மோடி. அவர் பிசிசிஐ உள்ள தனக்கு வேணுங்கிற மாதிரி சில காய்களை நகர்த்தி அவர் அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகள்லாம் சுத்தினப்ப அங்க எல்லா பாப்புலர் ஸ்போர்ட்டும் இதே மாதிரி சுருக்கி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறத பார்த்தார். அதே மாதிரி ஐசிஎல் ஒன்று நடத்தி அதுல சம்பளமும் கொடுத்து விளம்பரம் மூலமாக பணமும் ஈட்ட முடியுங்கிறதையும் அவர் பார்த்துட்டார். இப்ப ரெண்டையும் சேர்த்து பிசிசிஐ சார்பாகவே எந்த இந்திய கிரிக்கெட் அமைப்பு இது நடத்தவே கூடாதுன்னு சொல்லிச்சோ அந்த இந்தியன் கிரிக்கெட் அமைப்பின் சார்பாகவே அபிஷியலா ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுவோம், இந்தியன் பிரீமியர் லீக் என்ற ஐபிஎல்லை உருவாக்குறாங்க. 2008 வெறும் 8 டீமோட ஐபிஎல் ஆரம்பிச்சப்ப எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க, என்னதான் ஆச்சு, இவங்க என்னதான் பண்றாங்கன்னு. ஆனா அடுத்த வருஷமே இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, இந்த வருஷம் எலெக்ஷன் நடக்குது, ஐபிஎல் நடத்தாதனாங்க. சளைத்து போகாத ஐபிஎல் என்ன தெரியுமா பண்ணுச்சு, நீங்க என்னடா இடம் தர்றதுன்னு கிளம்பி போய் வேற ஒரு வெளிநாட்டில் போய் அந்த வருடம் ஐபிஎல் போட்டி நடத்தி முடிச்சாங்க. பின்பு ஒவ்வொரு வருடமும் அல்லது 2 வருடத்துக்கு ஒரு முறை பல முக்கியமான முடிவுகளை இந்த ஐபிஎல் ஸ்போர்ட்டுக்குள்ள தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதனாலதான் அது தப்பி பிழைத்து தாக்கு பிடித்தது. ஃபார் எக்ஸாம்பிள் 2008 முதல் ஐபிஎல் நடத்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்ணாங்க. அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் 13 வயசு வைபவ இன்னைக்கு ஏலத்தில் எடுத்திருக்கிறாங்க. 2009 இந்தியாவில் நடத்தவே கூடாதுன்னு சொன்னப்ப சவுத் ஆப்பிரிக்கால போய் நடத்தினாங்க. அப்ப டெக்கான் சார்ஜர்ஸ் வின் பண்ணாங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த வருடங்கள்ல இம்பாக்ட் பிளேயர் உள்ள கொண்டு வந்தது, அப்புறம் 8 டீம் 10 டீம் ஆக்குனது, இவ்வளவும் நடக்கும் போதுதான் இங்க சென்னையில இந்தியா சிமெண்ட் சார்பாக ஸ்ரீனிவாசன் அவர்களினுடைய வளர்ச்சி அதீதமாக இருந்தது. எப்படி சுபாஷ் சந்திரா அவர்களுக்கும் டால்மியாக்கும் ஒரு டக்வார் போச்சோ அதே மாதிரி லலித் மோடி அவர்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த பக்கம் ஸ்ரீனிவாசன் அவரை சார்ந்தவர்களுக்கும் ஒரு முட்டல் மோதல் எப்போதுமே இருந்துகிட்டே வந்தது. இன்னும் சொல்ல போனா ரொம்ப வெளிப்படையா லலித் மோடி இந்த சென்னை டீம் மீது ஒரு வன்மத்தொடங்கவே இருந்தாரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓனர் மீது இப்போதும் அவருக்கு ஒரு வெளியே சொல்ல முடியாத ஒரு அன்அபிஷியல் பகை இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓனருடைய சொந்தக்காரர் ஒருத்தர் மேட்ச் பிக்சிங்ல ஈடுபட்டான்னு ஒரு அக்யூசேஷன் வச்சு 2 வருஷம் சென்னையை தூக்கி வெளியவே உட்கார வச்சாங்க. ஆனா அதன் பிறகும் அந்த 2 வருஷமும் வேற வேற டீமுக்கு சரி போனாலும் மறுபடியும் சிஎஸ்கே ஃபார்ம் செய்யப்பட்டு மீண்டும் கோப்பைகளை வெல்லக்கூடிய எம்எஸ் தோனியினுடைய ஒரு முகத்தை முன்வைத்து இந்தியா முழுவதும் எங்க போட்டி நடந்தாலும் அந்த மைதானங்களில், மற்ற மாநிலங்களில் நடந்தாலும் அந்த மைதானங்களில் சென்னைக்குன்னு ரசிகர்கள் வரும்படியான ஒரு ஃபேவரட் பிரான்ச்சைஸாக, ஃபேவரட் சைடாக சிஎஸ்கே உருமாறி போச்சுங்க. மெல்ல மெல்ல இப்ப சமீபமா ஒரு 8 வருஷமா பாத்தீங்கன்னா 2015க்கு மேல இதை டிஜிட்டலா ஸ்ட்ரீம் பண்றதற்கான ஏலம் இருக்கு பாருங்க, அது மிகப்பெரிய லெவல்ல போகுது. ஹாட் ஸ்டார்ல பாக்குறதா, ஜியோல பாக்குறதான்னு மக்கள் போட்டி போட்டு பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஒரு லைவா மேட்ச் நடக்கும்போது அரங்கத்தின் உள்ளே 45,000 50,000 பேர் பாக்குறாங்க. ஆனா வீடுகளில் இருந்து பல கோடி பேர் இதை பாக்குறாங்க. இதன் மூலமாக டிஜிட்டல்
ஃபுட்பால் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்டாக இந்த ஐபிஎல் வந்து இந்தியாவுக்குள்ள மாறிச்சு. அதை ஒற்றி அதில் வரக்கூடிய விளம்பரங்களினுடைய அந்த எக்கனாமி எல்லாம் பார்க்கும் பொழுது இது எங்கேயோ போயிருச்சு. இதோட எக்கனாமி வேற லெவல்ல மாறிடுச்சு. உச்சகட்டமா கொரோனா கோவிட் காலத்துல கூட துபாயில போயிட்டு பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடித்து சோசியல் டிஸ்டன்சிங்கோட ஐபிஎல் நடத்த முடியும் என்று நடத்தியும் காட்டிவிட்டார்கள். ஸோ கொரோனா காலகட்டத்தில் கூட பல இடங்கள் அரசாங்கமே நடக்கல, ஆனா ஐபிஎல் நடந்தது. அந்த வகையில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்போர்ட்ஸ் பிசினஸ் ஆக இது மாறிவிட்டது. ஸோ நேற்று ஒரு ஈகோ பிரச்சனையில் ஆரம்பிக்கப்பட்ட ஐபிஎல் இன்று பல்லாயிரம் கோடி கொட்டக்கூடிய வர்த்தகமா மாறிடுச்சு. சரி, ஃபியூச்சர் இது எப்படி இருக்கும்? ஐபிஎல்ல பெண்களுக்கான இந்தியன் பிரீமியர் லீகை இப்ப சமீபத்தில் அறிமுகப்படுத்தி அது சில வருடங்களாக பரபரப்பாக பேசப்படுகிறது. இனி வரும் காலங்களில் பெண்களை குறிப்பா இந்த கிரிக்கெட்டில் ஈடுபடக்கூடிய அந்த பெண் வீராங்கனைகளுக்கான அந்த வெளிச்சம், அந்த பப்ளிசிட்டி இதில் மூலமாக இன்னும் அதிகமாக கிடைக்கலாம். இப்ப இந்த வைபவ் மேலேயும் அக்யூசேஷன் கொண்டு வந்தாங்க, அவர் வயசை தப்பா சொல்லிட்டாருன்னு. இப்ப அதுக்கு போன் டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவாங்க. நம்ம மனித உடம்பில் இருக்கக்கூடிய அந்த எலும்பு உண்மையான வயதை மட்டும் தான் சொல்லும். அப்படியே போன் டெஸ்ட்ல பார்த்தாலும் கூட அவர் 15 வயதை தாண்டி இருக்க மாட்டார் தான் தெரியுது. ஸோ 13 15 அக்யூசேஷன் முடிவில் எப்படி வந்தாலும் அதோட இம்பாக்ட் வந்து அவர் டீமுக்குள்ள இருக்கிறத எதுவுமே பண்ணாது. ஏன்னா ஆல்ரெடி அண்டர் 19, அதாவது 19 வயதுக்குட்பட்டவர்களினுடைய கிரிக்கெட் போட்டியில போய் வைபவ் விளையாடிட்டு வந்துட்டார். ஒரு சாதாரண ஏழை விவசாயினுடைய ஒரு பையன். இனி எனக்கு மட்டும் பையன் கிடையாது, இந்த இந்தியாவிற்கே அவன் வந்து ஒரு குழந்தைன்னா அவங்க அப்பாவே சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதே போன்ற அன்சங்டு ஹீரோஸ் இருக்காங்க பாருங்க. தங்களுடைய வாழ்நாளில் கடைசி வரைக்கும் அந்த நாணி படத்தில் வர மாதிரி வெளியவே சொல்ல முடியாம என்னைக்காவது ஜெயிப்போமான்னு தெரியாம தோத்துட்டோம்னு நினைச்சு மூளையில முடங்கி போகாம நிறைய பேருக்கு இந்தி பேச தெரியாது, இங்கிலீஷ் பேச தெரியாது அந்த யங் பிளேயர்ஸ் வெளியே வருவதற்கான ஒரு நல்ல வடிகாலாக இந்த ஐபிஎல் மாறும். இதே போல பெண்கள் இதுல வந்து இன்க்ளூசிவா மாறும். இந்த ஸ்போர்ட்ல வந்து பெண்கள் பங்கெடுக்கலாம், ஆண்கள் பல குட்டி குட்டி குழந்தைகளும் வெளில வரலாம். இது வந்து ரொம்ப காலமாக ஒரு எலிட்டாக தான் இருந்தது. மாஸ் பார்ப்பாங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க, ஆனா விளையாடுறது பாத்தீங்கன்னா ஒரு எலிட்டாகவே இருந்தது. அதுதான் உண்மை. ஆனால் அது இன்றைய வந்து மாறி இருக்கிறது. ஸோ இங்கிலாந்து என்பது ஒரு ஆஸ்திரேலியா என்பது கிரிக்கெட்ல பயங்கரமா ஷைன் ஆகிறது பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அவர்களுக்கான அந்த பிரிவிலேஜ் எப்பவுமே இருந்தது. ஆனா இந்தியா போன்ற ஒரு காலனிசைஸ்டு ஒரு பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் இருந்து ஒரு நாட்டில் இருந்து ஒரு 75 ஆண்டுகள் சுதந்திரம் வாங்கின ஒரு தேசத்தில் இருந்து மிகப்பெரிய ஜாம்பவான்கள் கபில் தேவோ, சச்சின் டெண்டுல்கரோ, MS தோனியோ, இப்போ விராட் கோலியோ, நெக்ஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸ் வரதின் மூலமாக இந்த ஐபிஎல் போன்ற போட்டிகள் நடைபெறுவதன் மூலமாக மீண்டும் இந்தியன் கிரிக்கெட் டீம் என்பதற்கு ஒரு பெரிய வலிமையான ஒரு 11 பேரும் பயங்கரமா ஆடுவாங்க. அப்ப ஆஸ்திரேலியா ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்தது. தொடர்ச்சியா எனக்கு தெரிஞ்ச ஒரு 16 டெஸ்ட் மேட்ச் அவங்க மட்டும் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. தொடர்ச்சியா அந்த பீரியட்ல தான் 3 வாட்டி வேர்ல்ட் கப் பேக் டு பேக் ஜெயிச்சாங்க. யோசிச்சு பாருங்க, 10 வருஷம் ஆஸ்திரேலியான சிம்ம சொப்பனமா இருந்தது. அதை நோக்கி செல்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஃபியூச்சர்ல இந்த ஐபிஎல் உருவாக்கும். அது மட்டும் கிடையாது, மற்ற வெளிநாட்டு பிளேயர்ஸ் இங்க வந்து விளையாடுறதால நாம கல்ச்சுரலா அவர்களினுடைய டாக்டிக்ஸை, அவங்களுடைய டெக்னிக்ஸை இங்கிருந்து வரக்கூடிய ஒரு டொமஸ்டிக் பிளேயர் ஈஸியாக அந்த ஒரு ஷோல்டர் ஷேரிங் மூலமா, ஷோல்டர் அதாவது ரப்பிங் ஷோல்டர்ஸ் வித் மாஸ்டர்ஸ் சொல்லுவாங்களே, அதை போன்ற ஒரு எக்ஸ்போஷர் அவர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இது வணிகத்தை தாண்டி, தனி மனித ஈகோ ப்ராப்ளம்ஸை தாண்டி, அரசியலை தாண்டி, இப்ப வருது இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி, எல்லா அக்யூசேஷனையும் தாண்டி தொடர்ச்சியா இது வந்து இப்போது போறது மாதிரியே எந்த ப்ராப்ளம் இல்லாம போச்சுன்னா அது கிரிக்கெட் என்ற ஒரு ஸ்போர்ட்டுக்கு ஒரு இன்க்ளூசிவான ஒரு ஸ்போர்ட் அது மாறுவதற்கு பெரிய வழி செய்யும். உங்கள் கருத்து என்ன? அதை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. நான் ஆரம்பத்திலேயே வீடியோல சொன்னதை போலவே உங்க ஃபேமிலிக்கான ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை செக்யூர் பண்ண கண்டிப்பா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க. அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்ட் கமெண்ட்ல இருக்கு. வேற எதை குறித்தெல்லாம் நம்ம பேசலாம், நீங்க எதை பத்தி அறிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க அதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி, வணக்கம்.